ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நுங்கு சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நுங்கு நல்ல குளிர்ச்சி. வாங்கி ஒரு முறை இந்த மாதிரி சர்பத் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 6 நுங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி அது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு 1/4 கப் வச்சுருக்கேன். இது ஜூஸ் கூட கலந்துக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இளநீர் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நுங்கில் 6 நுங்கில் பாதி நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாதியை நல்லா அரைச்சிட போகிறேன். பாதியை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட பாதாம் பிசின் இருந்துச்சுன்னா பாதாம் பிசினை நல்லா ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறேன். இப்போ ஒரு ப்ளைனாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த நுங்கை சேர்க்குறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சப்போஸ் பாதாம் பிசின் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நுங்கு தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதுக்கு மேலே நான் ஃப்ரூட் நன்னாரி சர்பத் சேர்க்குறேன். இது கடைங்களில் கிடைக்கும். இந்த மாதிரி கலரில் இருக்கும். நன்னாரி மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லாமல் இந்த ஃப்ரூட் சர்பத் இந்த மாதிரி கலரில் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் நான் அரைச்ச அந்த நுங்கை சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இப்போது அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ். எப்போவுமே நன்னாரி சேர்க்கும் போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க அந்த நுங்கை சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நுங்கு தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எடுத்தோன்னே எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி லேயர் பை லேயராக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது எல்லா ஃப்ளேவருமே இறங்கியிருக்கும் உங்களுக்கு. இறங்கி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம நுங்கு சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.